Hello all, welcome to our Craftiiee family. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு பீச் எஃபெக்ட்டான ஃப்ரேம் எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். சோ இப்போ வந்து நம்ம ரெசின் mix பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ 2:1 ரேஷியோ ரெசின் எடுத்துர்க்கேன். இதுல வந்து டோட்டலா 4 ஸ்பூன் ரெசின் எடுத்துட்டு 2 ஸ்பூன் ஹார்ட்னர் எடுத்து நல்லா mix பண்ணிக்கலாம். mix பண்ணும்போது நல்லா ஸ்லோவா mix பண்ணுங்க. and அதுக்கு அப்புறம் வந்துட்டு அது 2 கப்ல வந்துட்டு நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். சோ நல்லா mix பண்ணிட்டதுக்கு அப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணுங்க because ரேஷியோஸ் வந்துட்டு டிஃபர் ஆகும். நீங்க வந்து mix பண்றதுக்கு முன்னாடி ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்க அப்படினா அதனால நல்லா mix பண்ணிட்டு ஸ்ப்ளிட் பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் 2 கப்லயுமே வந்துட்டு 2 டிஃபரண்ட் கலர் மைக்கா பவுடர்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிருக்கேன். ஒரு இதுல வந்துட்டு ப்ளூ கலர் and இன்னொருதுல வந்துட்டு சாண்டல் கலர் மைக்கா பவுடர் வந்துட்டு ஆட் பண்ணிருக்கேன். மைக்கா பவுடர் mix பண்ணும்போது அந்த ஷைனிங் எஃபெக்ட் வந்துட்டு நல்லா இருக்கும். mix பண்ணிட்டதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி 5 inch ஸ்கொயர் ஃப்ரேம் நல்லா டீப்பா இருக்குறது வந்துட்டு எடுத்துர்க்கேன். எடுத்துட்டு அதுல half diagonal வந்துட்டு ப்ளூ கலர் mix பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க half diagonal வந்துட்டு இந்த மாதிரி சாண்டல் நான் mix பண்ண போறேன். இல்ல நீங்க வந்துட்டு ஸ்கொயர்ல ஸ்ட்ரைட்டா மேல half கீழ half வந்துட்டு டிஃபரண்ட் கலர்ஸ் mix பண்ணிக்கிட்டாலும் வந்துட்டு ஓகேவா தான் இருக்கும். நான் வந்துட்டு இந்த மாதிரி diagonal shapesல வந்துட்டு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி செப்பரேட்டா வந்து நான் mix பண்ணிருக்கேன். mix பண்ணிட்டு அத வந்துட்டு நல்லா அந்த ஸ்பேसेस எதுவுமே இல்லாத மாதிரி மோல்ட் ஃபுல்லா வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லா ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இத வந்துட்டு நான் 6 hours கழிச்சு நல்லா கியூர் ஆயிட்டதுக்கு அப்புறம் இப்போ எடுத்துர்க்கேன். நல்லா வந்து ஃபுல்லா ட்ரை ஆயிடுச்சு. உங்களுக்கு பாக்கும்போது அந்த ஷைனிங் எஃபெக்ட் தெரியும். இப்போ நெக்ஸ்ட் இதுல வந்துட்டு கார்னர்ஸ் ஃபுல்லா பார்டர்ஸ் மாதிரி வந்துட்டு நான் அந்த ஷெல்ஸ் கொடுக்க போறேன். நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு இன்னொரு வீடியோல நான் ஷெல்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிருக்கேன் அப்படினு சொல்லிருப்பேன். ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட்டுருப்பேன். சோ அந்த ஷெல்ஸ் எல்லாமே வந்து நல்ல டிஃபரண்ட் ஷேப்ஸ்ல டிஃபரண்ட் கலர்ஸ்ல வந்துட்டு ரொம்பவே கியூட்டா இருந்தது. அதை யூஸ் பண்ணி வந்துட்டு ஏதாவது பண்ணனும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு இந்த வீடியோவை நான் ரெடி பண்ணேன். because ஷெல்ஸ் எஃபெக்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எல்லா 4 சைட்ஸ்மே வந்துட்டு ஷெல்ஸ் நம்ம நல்லா அரேஞ்ச் பண்ணியாச்சு. டிஃபரண்ட் ஷேட்ஸ்ல டிஃபரண்ட் கலர்ஸ் and sizes எல்லாமே வந்துட்டு பிக் அதுக்கு அப்புறம் ஸ்மால் இன்னும் நல்லா லென்த்தியா இருக்குது எல்லாமே வெச்சாச்சு. நெக்ஸ்ட் அதுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த கடல் மண் இருக்குல்ல சோ அந்த சாண்ட் வந்துட்டு அங்கங்க சும்மா இந்த மாதிரி நான் தூவி விட்டுக்கிறேன். ஃபுல்லா வந்துட்டு சாண்ட் போடல. அங்கங்க மட்டும் தான் வந்து இந்த கடல் மண் போட்டுருக்கேன். போட்டுட்டு சென்டர்ல மட்டும் ஒரு ஸ்கொயர் ஷேப் வர மாதிரி வந்துட்டு விட்டுட்டு அந்த ஸ்கொயர் ஷேப்க்கு பார்டரா இந்த கடல் மணலை வந்துட்டு நான் பார்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் அகைன் இன்னொரு 2:1 ரேஷியோ வந்துட்டு ரெசின் அண்ட் ஹார்ட்னர் mix பண்ணிக்கலாம். சோ இதுக்கு வந்துட்டு 10 ஸ்பூன்ஸ் வந்துட்டு ரெசின் எடுத்துர்க்கேன். சோ 5 ஸ்பூன்ஸ் வந்துட்டு ஹார்ட்னர் எடுத்துக்கணும். நீங்க எந்த அளவுக்கு வந்துட்டு ரெசின் mix பண்றீங்களோ அதுக்கு வந்துட்டு பாதி பங்கு வந்துட்டு ஹார்ட்னருக்கு இருக்கணும். உங்க ரெசின் 3:1 ரேஷியோவா இருந்துச்சுனா அதுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு 3ல 1 பங்கு ஹார்ட்னர் இருக்கணும். சோ அந்த மாதிரி வந்து நல்லா mix பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அத வந்துட்டு நம்ம இப்ப அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்க இந்த ஷெல்ஸ் அண்ட் சாண்ட் மேல வந்துட்டு நம்ம போர் பண்ணிக்கலாம். and இது போர் பண்ணும்போது அழகா வந்துட்டு மூவ் ஆயிட்டே போச்சு. ஒரு ஷெல்ஸ்க்கு இடையிலயுமே வந்துட்டு பார்க்கவே ரொம்ப ரிலாக்ஸிங்கா நல்லா இருந்துச்சு. and யூசுவலாவே வந்துட்டு நீங்க ரெசின் போர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் அந்த எட்ஜஸ்ல வந்துட்டு போர் பண்ணிடுங்க. because நம்ம சென்டர்ல வந்துட்டு கேப் இருந்தா கூட நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். பட் எட்ஜஸ் வந்துட்டு ஃபில் பண்ண முடியாது. சோ எட்ஜஸ்ல வந்துட்டு ஃபில் பண்ணிடுங்க. இப்போ இது வந்துட்டு ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. அதாவது அந்த ஷெல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபுல்லா ட்ரை ஆகி பார்க்க வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் அத வந்துட்டு அகைன் இந்த மாதிரி மோல்ட்ல ஃபிட் பண்ணிட்டு அதுல நம்ம சென்டர்ல போட்டோ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு எங்க பப்புவோட போட்டோ வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். சோ அத சென்டர்ல அழகா குட்டியா கட் பண்ணிட்டு அதுல பேக்ரவுண்ட் எஃபெக்ட்ல வந்துட்டு ஸ்பைடர்மேன் எல்லாமே இருந்துச்சு. சோ பார்க்க நல்லா இருந்தது. and சுத்தி இந்த மாதிரி பீச் எஃபெக்ட்ல இருக்கும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி குட்டி பாப்பா போட்டோ எடுத்து சென்டர்ல கரெக்ட்டா அந்த ஸ்கொயர் ஷேப் நம்ம அந்த சென்டர்ல மண்ணு வந்துட்டு அந்த எஃபெக்ட் கொடுத்திருந்தோம்ல அந்த பார்டர் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் அத சென்டர்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ரெசின் அண்ட் ஹார்ட்னர் அகைன் 2:1 ரேஷியோ ஃபார்மட்ல ஃபில் பண்ணிட்டு mix பண்ணிட்டு இப்போ அத வந்து நம்ம போர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்க இதுல வந்துட்டு இன்னும் அடிஷனலா ஏதாவது எஃபெக்ட்ஸ் கொடுக்கணும் அப்படினாலுமே நீங்க கொடுக்கலாம். இன்னும் இதுல வந்து ஸ்டார் ஃபிஷ் எல்லாமே சைட்ஸ்ல வைக்கிற மாதிரி சின்ன சின்ன ஆக்டோபஸ் மாதிரி வந்துட்டு நிறைய கிரியேச்சர்ஸ் வந்துட்டு ரெசின்க்குனே நிறைய இருக்கு. சோ அந்த மாதிரி வந்துட்டு கூட நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ அது வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணனும் அப்படினாலுமே நல்லா இருக்கும். நான் இப்போதைக்கு வந்துட்டு ஷெல்ஸ் அண்ட் சாண்ட் வச்சே வந்துட்டு யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இந்த போட்டோ வந்துட்டு சென்டர்ல வச்சு நம்ம mix பண்ணிக்கலாம். நல்லா போர் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இப்போ 6 hours கழிச்சு எடுத்து பார்க்கலாம். ஆக்சுவலி நான் வந்துட்டு மோல்ட்ல இருந்து டீமோல்டிங் பண்ணிட்டு அகைன் மோல்டில் ஃபிக்ஸ் பண்ணதுனால அந்த கார்னர்ஸில் வந்துட்டு கேப் வந்துட்டு நான் லாஸ்ட் லேயர் போர் பண்ணும்போது இந்த சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் மாதிரி வந்துடுச்சு. ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக நிறைய பேருக்கு நடந்திருக்கும். உங்களுக்கு அது மாதிரி நடந்திருக்கா அப்படின்றத வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சைடில் இந்த மாதிரி எஃபெக்ட் வந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம இதுக்கு மேலே இன்னொரு லேயர் ரெசின் ஊற்றணும் அப்படின்னாலே வந்துட்டு அந்த சைடில் இருக்க அந்த எஃபெக்ட் தனியாக தெரியாது. அது மேலே ரெசின் லேயர் கூட வந்துட்டு அதுவுமே மிங்கிள் ஆகிட்டு ஈவனாக ஆகிடும்.
பட் நான் வந்துட்டு இதை என்ன பண்ணேன் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் வீடியோவில் கண்டினியூவாக பாருங்கள். நான் இதை வந்துட்டு ரிமூவ் பண்ணலை, இதுக்கு மேலே ரெசினும் போர் பண்ணல, இப்படியே தான் வச்சுருந்தேன். நல்லா இருந்தது. இப்போது இதில் வந்துட்டு கார்னர்ஸில் அந்த சாண்ட் பேப்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ணி நம்ம எல்லாம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த கார்னரில் இருந்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு வேணும்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு இதுக்கு மேலே இன்னொரு லேயர் ரெசின் போர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி வந்துட்டு அதை கிளியர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இது இன்னும் கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்துட்டு நமக்கு அது லேயர் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டதுக்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்க்ராச்சஸ் எல்லாமே வந்துட்டு சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அகைன் ரெசின் போர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி அடிஷ்னலாக அந்த பார்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்கு க்யூர் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போது இந்த சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி கார்னர்ஸ் எல்லாமே நல்லா ஸ்மூத்தன் பண்ணிட்டதுக்கப்புறம் அதை நல்லா வந்துட்டு நம்ம தொடச்சிக்கலாம். ஒரு கிளாத் எடுத்து நல்லா தொடச்சிருங்க, அந்த சாண்ட் பேப்பரோட டஸ்ட் எதுவுமே இல்லாமல். ஸோ இப்போது இந்த கர்வ் மாதிரி வந்ததை வந்துட்டு அதையுமே நான் சாண்ட் பேப்பர் வச்சு க்யூர் பண்ணிக்கிறேன். பட் எனக்கு அது பார்த்ததுமே வந்துட்டு ஓ மை காட் இந்த ஃப்ரேம் வந்துட்டு ஸ்பாயில் ஆகிடுச்சு அப்படின்னு தான் தோணுது. பட் அதுக்கப்புறம் வந்துட்டு அது அழகாக அதுவே ஒரு ஷேப்பில் வந்துட்டு ஃபார்ம் ஆகி வந்துருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்துட்டு வேறு ஏதாவது இடகுடமாக ஷேப்பில் வராமல் ஒரு கர்வ் மாதிரி அழகாக வந்துருந்துச்சு. ஸோ இந்த ஷேப்புமே நல்லா இருக்குது, நம்ம இந்த ஃப்ரேமுக்கு வந்துட்டு அது ஒரு டிசைனாக கூட யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. உங்களுக்கும் இதே மாதிரி ஷேப் வந்துச்சு அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாவது ஷேப்ஸில் வந்துட்டு அந்த ரெசின் ஓவர்ஃப்ளோ ஆகிடுச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அதை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு டிப்ஸ் சொன்னால அது மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னும் ஷைனிங்காக ஆகணுன்றதுக்காக ரெசின் பாலிஷ் வந்துட்டு யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக், சைட்ஸ் அண்ட் கார்னர்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ரெசின் பாலிஷ் வந்து நம்ம போர் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா ஷைனிங் எஃபெக்ட் கிடைக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த சைடில் நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஆட்-ஆன்ஸ் வந்துச்சுல்ல, அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்னும் அழகாக்கிறதுக்காக அதில் இந்த மாதிரி வந்துட்டு டெக்கோ கலர் மார்க்கர் நான் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சில்வரில் வந்துட்டு ஃபுல்லாக நான் கோட்டிங் கொடுத்துக்கிறேன். இதில் வந்துட்டு ஃபுல்லாக அந்த கர்வ் எங்கெல்லாம் எனக்கு அடிஷ்னலாக வந்திருக்கோ அது வந்துட்டு ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இதே மாதிரி எஃபெக்ட் வேணும், எனக்கு பிளேனாக ஸ்கொயர் மட்டும் வேணாம், இந்த மாதிரி சைடில் எனக்கும் வேணும் அப்படின்னாலும் அதுவுமே ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ரெசின் வந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைட்ஸில் உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் வேணுமோ அந்த மாதிரி கொண்டு வந்துக்கலாம். ஸோ ஹேண்ட்மேட்ஸ் எல்லாமே நம்ம ஓனாக க்ரியேட் பண்ணுறது தாங்க ப்ராடக்ட். நம்ம வந்துட்டு ஹேண்ட்மேட்ஸ் எல்லாமே பர்டிகுலராக இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த ஷேப்பில் தான் இருக்கணும் அப்படின்லாம் இல்லவே இல்லை. ஸோ கஸ்டமைஸ்டாக நம்ம வந்துட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறது தான் வந்துட்டு ஹேண்ட்மேட். ஸோ அது ஒரு பெனிஃபிட் இருக்குது நமக்கு. நெக்ஸ்ட்டு அந்த பேக்ரவுண்ட் சில்வர் பேக்ரவுண்டில் கோல்டன் கலர் பெண்ணை எடுத்துகிட்டு பாப்பாவோட பேர் வந்துட்டு நான் ஃபுல்லாக ரைட் பண்ணிட்டேன். ஸோ சில்வர் பேக்ரவுண்டில் வந்துட்டு கோல்டன் கலர் பெண்ணு எழுதும் போது ரொம்பவே ஹைலைட்டடாக தெரிஞ்சது. அண்ட் பேலன்ஸ் இருக்க ஸ்பேசஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நான் சின்ன சின்னதாக ஹார்டின்ஸ் வந்துட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு வீட்டில் நம்ம எல்லாருக்குமே ஒரு நிக் நேம் வந்துட்டு ஸ்பெஷலாக கூப்பிடுவாங்களே, என்ன தான் நம்ம அஃபிஷியல் நேம் வேறு இருந்தாலும் நிக் நேம் வந்துட்டு கண்டிப்பாக வேறு இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ அந்த நிக் நேம் வந்துட்டு நான் கீழேயுமே எழுதிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஃபோட்டோ ஃப்ரேம் ப்ளஸ் சைடில் வந்துட்டு நேமே இருக்க மாதிரி எனக்கு ரெடி பண்ணுற மாதிரி கிடச்சிருந்துச்சு. ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துட்டு இந்த ஷேப் கொடுத்தது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி டேமேஜான ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நமக்கு கிடைச்சாலும் அது டேமேஜுன்னு ஷோ பண்ணாமல் அது எவ்வளோ க்ரியேட்டிவாக கன்வெர்ட் பண்ணி யூனிக்கான ஒரு ஃப்ரேமாக வந்துட்டு கொடுக்குறது அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு ஆல்வேஸ் க்ரியேட்டிவாக யோசிக்கணும். நம்ம டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக நிறைய ஐடியாஸ் வந்துட்டு கொடுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரேம் வந்துட்டு ஃபுல்லாக இப்போ ரெடி ஆகியாச்சு. அதை ஈசல் ஸ்டாண்டில் வந்துட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அழகாக நம்மளோட ஷோ கேஸில் வைக்கிறதுக்கு ஒரு 5 inch ஸ்கொயர் பீச் எஃபெக்ட் ஃபோட்டோ ஃப்ரேம் வந்துட்டு நமக்கு கிடச்சிச்சு வித் நேமோட. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையான்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.